தமிழ்மக்கள் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன மேலே பற்றி மிஸ் பார்த்துச்சோங்களேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்கஷனில் இருந்தோம். அப்படி டிஸ்கஷனில் இருக்கும்போது என் ஃப்ரெண்டு திடீர்னு டொரண்ட் வந்து இலீகல்ரா அப்படின்னு சொன்னால், என்னடா இது டொரண்ட் இலீகலா அப்படின்னு திடீர்னு என் மனசுக்குள்ளேயே ஒரு கேள்வி வந்துச்சு. ஆக்சுவலாக உண்மையிலே டொரண்ட் இலீகலா அப்படின்றதா இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே இதை ஒரு கண்டென்ட்டாகவும் நான் மாற்றிட்டேன். அதான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் உண்மையிலே டொரண்ட் இலீகலா இல்லை அவன் சொன்னது உருட்டா அப்படின்றதா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல டொரண்ட் இலீகலா இல்லை என் ஃப்ரெண்டு சொன்னது உருட்டா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ மொதல் விஷயம், இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி டொரண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்தா தான் நம்ம உண்மையிலே டொரண்ட் வந்து இலீகலா அப்படின்றத பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ முதல்ல நார்மலாக டவுன்லோடிங் மெத்தட் எப்படி ஆகுது அப்படின்றத பார்த்தா தான் நம்ம வந்து டொரண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் பார்க்க முடியும். ஸோ அதனால் முதல்ல டவுன்லோட் எப்படி ஆகுது அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ டவுன்லோட் ஆகிறது பெரிய ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது. நம்மகிட்ட வந்து இன்டர்நெட் இருக்குது, நம்ம ஒரு யூசர், அங்கே வந்து ஒரு சர்வர் இருக்கும். இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இமேஜோ இல்லை ஏதோ ஒரு ஃபைலோ வந்து வச்சிருப்பாங்க. அந்த ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணும்போது அங்கேயும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும், நம்மளுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும். இது வந்து ஷேர் ஆகும்போது அந்த சர்வர்லேருந்து நம்மளுக்கு தேவையான டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். இது வந்து சிம்பிளான ஒரு கான்செப்ட். இதுக்கு என்னன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. மணி மோட்டிவா பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த டொரண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் மணி அமௌண்ட்னு அந்த அளவுக்கு தேவை கிடையாது. அதாவது ஒரு உண்மையான விஷயம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டொரண்ட் அப்படின்றதுல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சீடிங், அடுத்து பீரிங், அப்புறம் லாஸ்ட் ஒன் என்னன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த லாஸ்ட் தான் லீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லீச்சிங் அப்படின்றது இன்னும் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதுதான் நம்ம செய்யற ஒரு தப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3மே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இந்த 3ஐயும் தனித்தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ முதல் எடுத்தோடனே சீடிங் அப்படின்றத பார்ப்போம். சீடிங் அப்படின்னா பெரிய கான்செப்ட்லாம் எதுவும் நீங்க யோசிக்கவே தேவையில்ல. சிம்பிளான ஒரே ஒரு கான்செப்ட் யோசிச்சுக்கோங்க. ஸோ என்கிட்ட வந்து ஒரு சீட் இருக்கு, அதை வந்து என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலை வந்து வேற யாருக்காக நான் சென்ட் பண்ணணும் அப்படின்ற சமயத்தில் ஒரு ஆளுக்கு அப்படின்னா நான் ஷேர்மியோ இல்லை ஏதோ ஒரு ஆப்பை வச்சு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பட் அதுவே ஒரு 100 பேருக்கோ 200 பேருக்கோ தேவைப்படுது அப்படின்ற சமயத்தில் நான் வந்து ஒரு சர்வரில் போய் அதை ஏற்றி மற்றவங்களுக்கு அனுப்ப முடியாதுன்ற சமயத்தில் இந்த டோரை யூஸ் பண்ணலாம். இந்த டொரண்ட் அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்ணலாம். இந்த டொரண்ட் ஃபைல் எப்படி ஆக்சுவலாக இதில் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணும்போது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு பெரிய ஃபைல் இருக்கு, ஒரு 10 ஜிபிக்கோ இல்லை 100 ஜிபிக்கு கூட ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பார்ட்ஸா, அதாவது அந்த ஃபைல் வந்து ஒன்னா தான் இருக்கும், பட் அதை வந்து சின்ன சின்ன பார்ட்ஸா வந்து பிரிக்கும். அது ரேர் ஃபைலா இருக்கட்டும், இல்லை ஐஎஸ்ஓ ஃபைலா இருக்கட்டும், என்ன ஃபைலா வேணா இருக்கலாம், ஒரு வீடியோவா கூட இருக்கலாம். ஸோ இருக்கக்கூடிய என்ன வேணா பார்ட் பை பார்ட், அதாவது இப்போ ஒரு 10 கேபிக்கோ இல்லை ஒரு 100 எம்பிக்கோ இல்லை 200 எம்பிக்கோ எத்தனையக்காவது அதை வந்து பிரித்து வச்சுக்கிறோம். டிஃப்ரெண்ட் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக பிரித்து வச்சுக்கிறோம். அதை பார்த்தீங்கன்னா சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு கீ வேணும். ஏன்னா நிறைய விஷயங்களாக அது பிரிக்குது இல்லை, அப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒன்று தேவைப்படும்ல, கண்டிப்பாக ஏதாவது ஒன்று தேவைப்படும். அதான் கீன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம யூஸ் பண்ண டொரண்ட் டவுன்லோடிங் டூல். ஸோ அந்த பிட் டொரண்ட் இதுக்கு நம்ம வந்து டபுள் கிளிக் பண்ண முடியும், டேரெக்டாக ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளேயோ இல்லை ஒரு ஆப்குள்ளேயோ போய் டேரக்ட் டவுன்லோட் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அந்த டவுன்லோடிங் ஃபைல் தான் வந்து கீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கீயை வச்சு தான் இருக்கக்கூடிய மற்ற எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி அதை ஒரே இன்ஃபர்மேஷனாக மாற்றி நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ ஃபைலாவோ இல்லை ஒரு டாக்குமெண்ட் ஃபைலாவோ மாற்றி கொடுக்கும். இப்படி தான் வந்து டொரண்ட் வந்து ஆக்சுவலாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடக்குமா ப்ரோ அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபைல் வந்து கரெக்டாக இருக்கிற வரைக்கும், அதாவது வந்து ஒரிஜினல் ஃபைலாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த டொரண்ட்ல எந்த மிஸ்டேக்கும் இது வரைக்கும் வந்ததில்லை. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அந்த சீடிங் அப்படின்னா என்ன அப்படின்றது. இந்த சீடிங் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டாக ஒருத்தர் அப்லோட் பண்ணுவார்ல ஒரு ஃபைலை. இப்போ ஒரு வீடியோ ஃபைல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து ஃபர்ஸ்ட்டாக ஒருத்தர் அப்லோட் பண்ணுவார்ல, அவர் தான் அந்த சீடர் அப்படின்றவர். அவர் வந்து அந்த ஃபைலை அப்லோட் பண்ணிட்டு கிளம்பிடலாம். டொரண்ட் ஃபைல் ஒன்று இருக்குல்ல, ஃபைல், அதை நான் சொன்னேன் கீன்னு சொன்னேன்ல, அதை மட்டும் வேற யாருக்காவது ஒருத்தர் சென்ட் பண்ணா போதும், அந்த ஃபைலை வச்சு வேற ஒருத்தர் டவுன்லோட் பண்ணிக்கிடுவாரு. ஸோ ஆனால் டவுன்லோட் பண்ணும்போது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த டவுன்லோடிங் ஸ்பீட் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த எல்லா ஃபைல்ஸையும் டேரெக்டாக இவர் டவுன்லோட் பண்ணும்போது டைம் வந்து அதிகமாகும். அதுக்கு பதிலாக தான் ரெண்டாவது ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சீடிங்க்கு அப்புறம் பீரிங் அப்படின்னு ஒன்று. இந்த பீரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தேவையான ஃபைலையும் நான் டவுன்லோட் பண்ணுவேன். அதே சமயத்தில் நான் டவுன்லோட் பண்ண ஃபைல் வேற யாரோ ஒருத்தருக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் அந்த ஃபைல் வந்து ஷேர் ஆகும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ இப்படி ஷேர் ஆகும்போது என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, நல்ல விஷயன்றதை விட கெட்ட விஷயம் தான் முதல்ல அதிகம். என்ன அப்படின்னா, நமக்கு நெட்டு வந்து வேஸ்ட்டாக போகும். ஏன்னா அடுத்தவங்களுக்கு நம்ம அதே ஃபைலை ஷேர் பண்ணுறதுனால நம்மளுக்கு நெட்டு வேஸ்ட்டாக போகும். அதே சமயத்தில் நம்மளுக்கு தேவையான டவுன்லோடிங் ஃபைலு வேற ஒருத்தருக்கும் ஷேர் ஆகும். வேற ஒருத்தருக்கு நல்லது, நம்மளுக்கு கெட்டது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பட் ஈத்தர்நெட் வச்சிருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களை மாதிரி ஹாட்ஸ்பாட்லேயோ இல்லை நார்மல் நெட்டில் டவுன்லோட் பண்ணுறவங்கள்ட்டையோ தான் அந்த பிரச்சனைகள் வரும். ஈத்தர்நெட் வச்சிருக்கவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அதுதான்
ஸோ இந்த பீரிங் அப்படின்றத சிம்பிளா இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்கிட்ட இருக்க ஒரு ஃபைல சேம் நீங்க ஒரு ஃபைல டவுன்லோட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்லோடிங் அண்ட் டவுன்லோடிங் ரெண்டுமே சேமா இருக்கும். அந்த டைம் தான் பீரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க ஃபைல் வேற ஒருத்தர் தேவைப்படுது அப்படின்னா அவருக்கும் அனுப்பும், அவர்கிட்ட இருக்க ஃபைல் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா உங்களுக்கும் அனுப்பும், இல்ல வேற ஒருத்தர் மூணாவதா ஒருத்தர் இருந்தாலும் அவருக்கும் ஷேர் ஆகும். இதுல வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணும்போது வேகமா டவுன்லோட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்ப லாஸ்ட் சொல்ல போறோம். லாஸ்ட் வந்து லீச்சிங் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லீச்சிங் அப்படின்னா என்னன்னா, பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம செய்யற ஒரு காமனான விஷயம் தான். என்ன அப்படின்னா, டவுன்லோட் ஆகி முடிச்ச உடனே டேரக்டா வந்து லீச்சிங் அப்படின்றத ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம டேரக்டா வந்து டவுன்லோட் ஆகி நம்ம ஃபைல்லாம் முடிஞ்சிடும். ஆனாலும் நம்ம ஃபைல் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டோம், பட் வேற ஒருத்தருக்கு அந்த ஃபைல் தேவைப்படுது இல்ல, அவருக்கு அந்த டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். நான் ஆரம்பத்திலேயே சொல்லல, சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தானே அப்படின்னு. சின்ன சின்ன பார்ட்ஸா பிரிக்கும் போது அந்த சின்ன பார்ட் வந்து நம்ம டவுன்லோட் ஒரு ஃபைல் வந்து கண்டிப்பா டவுன்லோட் ஆகி முடிச்சிருந்திருக்கும். அந்த ஒரு ஃபுல்லா முடிச்ச ஃபைல் வந்து வேற யாரோ ஒருத்தருக்கு தேவைப்படும். அந்த சின்ன ஃபைல் தான், சரிங்களா? அந்த சின்ன ஃபைல் வேற யாருக்கோ தேவைப்படுது, அதனாலதான் அந்த ஃபைல் வந்து ஷேர் ஆகுது. ஓகேவா? இதான் வந்து சின்ன கான்செப்ட். பட் இந்த லீச்சிங்ல என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம இது பண்ணிட்டு ஸ்டாப் கொடுப்போம் பாத்தீங்களா, டைரக்டா வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே ஸ்டாப் கொடுப்போம். ஸ்டாப் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்பதான் வந்து இந்த லீச்சிங் அப்படின்றது ஆக்டிவேஷன் ஆகும். நம்மளுக்கு வந்து ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டோம், ஆனா எனக்கு அவனுக்கு அப்லோட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நம்ம தான் லீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம செய்யற ஒரு நார்மலான விஷயம் தான். நானும் நிறைய தடவை செஞ்சிருக்கேன். ஏன்னா நான் ஒன்றும் ஈத்தர்நெட்லாம் வச்சில்ல. ஸோ ஈத்தர்நெட் வச்சிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டேரக்டா வந்து சீடிங் ஆகட்டும் தயவு செஞ்சு விட்டுருங்க, வேற யாருக்கா ஒருத்தருக்கு ஹெல்ப் ஆகும். ஓகேவா? இந்த சீடிங் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமா இருக்கும் அவ்வளவுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் ஸ்பீடும் அதிகமா இருக்கும். அவ்வளவுக்கு எவ்வளோ யூசர்ஸ், அதாவது சீடிங் வந்து அதிகமா இருக்குன்னா காரணம் என்னன்னா, நிறைய பேர் டவுன்லோட் பண்ணும்போது ஸ்பீடு வந்து அதிகமா இருக்கும். ஒருவேளை நீங்களும் உங்க ஃப்ரெண்டு ஒரே நேரத்தை டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா அவனையும் ஒரே நேரத்தை டவுன்லோட் பண்ண விடுங்க. அப்படின்னா உங்களுக்கு 2 பேருக்கு தேவையான ஃபைல்ஸ் வந்து டைரக்டா ஷேர் ஆகும். அதே மாதிரி அந்த பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஸோ அந்த பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா எந்த மூலையில வேணா இருக்கலாம், எந்த இடத்துலனாலும் இருக்கலாம். அந்த இடத்துல இருந்து இப்போ நான் இந்தியாவில் இருக்கேன்னா யூஎஸ்ல கூட அந்த ஃபைல் இருக்கலாம். ஆனா அதை டவுன்லோட் பண்றது ஒரே ஒரு சின்ன லிங்கிங் மூலம் தான். நான் டவுன்லோட் பண்ணி எனக்கு பக்கத்தில் இருக்கவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இந்த பேசிக் கான்செப்ட் மட்டும் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்ப ஃபைனலா நம்ம சொல்ல வேண்டியது, டொரண்ட் இலீகலா இல்லையா, அதான் எல்லாம் டவுட்டா கேட்கும். ஸோ டொரண்ட் வந்து இலீகல் எப்ப ஆகும் அப்படின்னா, அதாவது எந்த கவர்மெண்ட்ல வந்து இருக்குன்றத பொறுத்து, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஊரை பொறுத்து, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், இந்தியாவில் வந்து சில விஷயங்கள் பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்களை யாருக்குமே தெரியாம நம்ம டொரண்ட் வழியா சப்ளை பண்றோம் அப்படின்னா அது வந்து ஒரு தப்பான விஷயம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா டெக்னிக்கல் ஆக்ட் படியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 10 வருஷம் சிறை தண்டனை இருக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். பட் ஆனா இது உண்மையிலே இலீகலா ப்ரோ, அப்ப இது கண்டிப்பா இலீகலா அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, முக்கியமான விஷயம், நிறைய வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா எல்லாருக்குமே தெரியும் டிரைவர் பேக்கேஜ் அப்படின்ற ஒரு பெரிய டிரைவர் கம்பெனி. ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா அவங்களோட சைட்ல பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் டிரைவர் பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற சமயத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா டொரண்ட் அவைலபிள் தான் கொடுத்துருக்காங்க. டொரண்ட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய விதமான ஃபைல்ஸஸ் நிறைய இடத்துல இருக்கும். ஸோ அதாவது அந்த பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை ஒரே நேரத்தில் டவுன்லோட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த டொரண்ட்ல வந்து நம்ம பாஸ் அண்ட் ப்ளே பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். ஸோ நான் எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ டொரண்ட் இலீகலா இல்லையா அப்படின்றத மைண்ட் செட்டை பொறுத்து தான். டொரண்ட் வந்து இல்லீகலான விஷயத்துக்கு யூஸ் பண்ணோம், அது இல்லீகல் தான். டொரண்ட் வந்து லீகலான விஷயத்துக்கு யூஸ் பண்ணோம், லீகல் தான். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் டொரண்ட் லீகலா அப்படின்னு பேசுறத பொறுத்த வரைக்கும் யாரு எந்த சைட்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அப்படி எந்த சைட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்றத நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. ஸோ அவ்வளவுதான் என் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கலாம் உங்களுக்கு தெரியும், பட் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பண்ணி கிளிக் ஆல்ல செட் பண்ணுங்க. ஆல்ல செட் பண்ணா பூரி வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து உங்க டிஸ்கிரிப்ஷன் எப்படியா இருக்கு, வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணா இது மாதிரி 2 செய்யணும் உங்களுக்கு தாறுமாறா கிடைக்கும். அதான் ஸ்டேட் இந்த எஸ்டிகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் என் வீடியோ முடிஞ்சு, நீ ஷேர் பண்ணிக்கிற தெரியும். ஓகே, பாய்.